Assalamualaikum everyone, how are you all? I hope you are all doing well. First of all, Jazakallah khairan everyone for supporting my first video. I never thought my first video would go this well. I am really happy and thankful for all your support. Thank you so much everyone. Okay, Alhamdulillah. Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கிறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். என்னடா இவன் இங்கிலீஷில் பேசிட்டு தமிழில் பேசிட்டான்னு பார்க்குறீங்களா? இங்கிலீஷில் பேசினது சிலருக்கு, எல்லாருக்கும் இல்லை, சிலருக்கு புரியணுக்காக வேண்டி மட்டும்தான். மற்றபடி பெருமையிலோ இங்கிலீஷ் தெரிஞ்ச ஆணவத்திலையோ இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, நான் இப்போ 2 நாளைக்கு ஒரு வீடியோன்னு போட்டிருந்தேன். ஜும்மா பள்ளியல் ஜும்மா கொத்துபா இங்கிலீஷில் நடக்குது, தமிழில் நடக்குது இல்லை, நிறைய பேருக்கு விளங்குது இல்லை அப்படின்னு. அதுக்கு நான் நினச்சி பார்க்க இல்லாத அளவுக்கு ரீச் ஒன்று கொடுத்துருந்தீங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் வந்துருந்துச்சு, நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்துருந்துச்சு. ஸோ 2 பேருக்குமே ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. என்னடா இவன் பாசிட்டிவ்க்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரா சொன்னால் பரவாயில்லை, நெகட்டிவ்க்கும் சொல்கிறானே அப்படின்னு. ஏன்டா நெகட்டிவ்க்கும் சொல்கிறேன்டா, அவங்களாலேயும் அந்த வீடியோ நிறைய பேருக்கு போயிட்டு சேர்ந்துருக்கு. ஃபோ ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வந்துருந்துச்சு. ஸோ அதில் என்ன விஷயம் அப்படின்டா, சிலவங்க சொல்லியிருந்தாங்க இங்கிலீஷ் தெரியாத சுட்டி தான் நான் இந்த வீடியோ போட்டேன் அப்படின்னு. ஒன்று விளங்கிக்கோங்க, எனக்கு இங்கிலீஷ் தெரியாமல் அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு இங்கிலீஷ் பேசவும் தெரியும், இங்கிலீஷை புரிஞ்சுக்கொள்ளவும் தெரியும். அல்லாஹ் தாலா எல்லாத்துக்கும் எல்லாம் கொடுத்தது இல்லை. ஸோ எனக்கு அது தந்ததை நான் ஒரு கிருபையாக நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். நான் அப்படி இங்கிலீஷை எனக்கு தெரியும்னு சொல்லி நான் ஃபஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தா, நீங்கள் எல்லாம் சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ், பெருமையில் சொல்கிறான், இங்கிலீஷ் பேசுகிறான், பெருமையில் போடுறான் அப்படின்னு. இப்போ நான் இங்கிலீஷில் பேசினா அது பெருமை, ஜும்மா கொத்துபா இங்கிலீஷில் நடந்தால் அது இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு நடக்குது. ஸோ எல்லாம் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்வாங்க. எல்லாம் சுயநல பிடித்த உலகமே இது. ஸோ யாரையும் மாற்றிடலாம். ஸோ அதனால தான் நான் அப்படி போடலை. நான் அதுக்கு இப்போ இங்கிலீஷில் பேசினது நான் அது ரிப்ளை கொடுக்கறதுக்காக வேண்டி மட்டும்தான், வேறு எதுக்காகவும் இல்லை. ஓகே, மற்றது சிலவங்க போட்டிருந்தாங்க லைக் கமெண்ட்ஸ் ரீச் ஆகிறதுக்கு வீடியோ போட்டதுக்காக வேண்டி. நோவே, நான் அப்படி போட்டிருந்தேன் தான் நான் இதுக்கு முதல் நிறைய வீடியோ சும்மா போட்டிருப்பேன், சும்மா ரீச் ஆகிறதுக்காக வேண்டி. அது நான் போட்டதுக்கு முக்கியமான காரணம் ஒரு நல்ல விஷயம் எல்லாருக்கிட்டையும் போயிட்டு சேரணுக்காக வேண்டி மட்டும்தான். இப்போ நான் வெளிப்படையாக பேசுகிறேன். சிலவங்க எனக்கு இங்கிலீஷ் தெரியா, எனக்கு இங்கிலீஷ் விளங்குது இல்லைன்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் பயப்படுவாங்க, வெக்கப்படுவாங்க. ஏண்டா கேலி செய்கிறதுலேயும் படித்து காட்டுறதுலேயும் எங்களோட சமூகத்துக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லையே. இப்போ நான் இப்படி பேசியே எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வந்துச்சு. ஸோ அவங்கெல்லாம் இப்படி போய்ட்டு சொல்லுவாங்க. அவங்களுக்காகத்தான் இந்த நல்ல விஷயம் போய்ட்டு எல்லாத்துக்கும் சேரணும் அப்படின்றதுக்காக வேண்டி மட்டும்தான் நான் இந்த வீடியோ போட்டது தவிர ஃபஸ்ட் வீடியோ. மற்றபடி வேறு எந்த காரணத்தை ரீச் ஆகணுமோ, லைக்ஸ் வாங்கணுமோ, இது வேறு எதுக்குமே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது நான் ஒரு விஷயம்